இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உள்ள வாமா. சரி வா உட்காரு. இந்த பரடி வெண்ணிலா, நலுங்கு முடியற வரைக்கும் இதே மாதிரி சிரிச்ச முகமா இருக்கணும். மத்ததெல்லாம் அம்மா சமாளிச்சுக்கிறேன்டி. என்ன சாஞ்சுக்க. இங்க வா. ஐயோ, இவ இங்க என்ன பண்றா? யாராவது இவளோட நாம பேசுறத பார்த்தா தேவையில்லாம நம்மள நாமளே போட்டு கொடுக்கற மாதிரி ஆயிடும். கண்டும் காணாத மாதிரி போயிட வேண்டியதான். ஏய் வானு, அங்க என்ன பண்ணிட்டு இங்க வா. இது வந்துட்டேன் பெரியமா. ஏய் அனுமதி, என்ன இவ பார்க்காத மாதிரி போறா? நீ போமா, நான் வந்துடுறேன். நான் தான் காலையிலேயே சொல்லிட்டேனே, உன்கிட்ட நான் பேசுறேன்னு அண்ணாமலைக்கு தெரிஞ்சா நான் மாட்டிப்பேன்னு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சீக்கிரம் சொல்ல. அந்த வெண்ணிலாவே கல்யாணத்தை நிறுத்துறேன்னு இப்பதான் என்கிட்ட சொன்னான். வான்மதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சாமி கும்பிட்டு இருக்கேன் ஆண்டி. நல்ல புத்தி கொடுக்கணும், நல்ல வாழ்க்கை அமையணும்னு வேண்டிக்கிட்டியா? வேண்டிக்கிட்டேன் ஆண்டி. சரி வா போலாம். நலங்குக்கே குடிச்சிட்டு வருதுன்னா அந்த பொண்ணை கட்டுற குடும்பம் விளங்குன மாதிரிதான். ஐயோ, நம்ம வெண்ணிலா பத்தியா பேசினுக்குறாங்க? வெண்ணிலா குச்சிக்கிறாளா? ஏன் சம்பந்தி, வான்மதி குச்சிக்கிறான்னு அன்னைக்கு என்ன பேச்சு பேசுனீங்க நீங்க? இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? அக்கா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? யாரோ ஒருத்தர் என் பொண்ணு குடிச்சிருக்கான்னு வந்து சொன்னா உடனே அதை நம்பிடுவீங்களா? ஐயோ ஆண்டி, அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. வெண்ணிலா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. இந்த கல்யாணத்தை தயவு செஞ்சு நிறுத்திடாதீங்க, உங்களை கெஞ்சி கேக்குறேன் ஆண்டி. வெண்ணிலா ஏதோ பிளானோட தான் இங்க இருக்காங்கன்னு சொன்னதை நீ நம்பலைல. இப்ப பாரு, இந்த கல்யாணத்தை நிறுத்த எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போயிருக்காங்க. இத பாருங்க, நியாயஸ்தியா இருந்துங்கன்னு என்ன முடிவு எடுக்க போறீங்க சம்பந்தி? எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? வெண்ணிலா அந்த மாதிரி பண்ணிருந்தா அதுக்கான தண்டனை அவளுக்கு கிடைக்கும். அம்மா மட்டும் வராங்க, அண்ணிய காணோம். நல்லா பாரு அருவி,
பின்னாடி யார் வராங்கன்னு. வெண்ணிலா, சபையில இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா. வெண்ணிலா, அத்தை அத்தை வணக்கம். வெண்ணிலா, நான் இங்க இருக்கேன். ஓ, நீ கோயிலுக்குள்ள வந்ததுல இருந்து உன்னோட நடவடிக்கைய நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஆளே ஒரு மாதிரி தடுமாற்றமா தான் இருக்க. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தெரியல அத்தை. கோயிலுக்கு கிளம்புனதுல இருந்து ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு. எதனாலன்னு தெரியல அத்தை. குடிச்சிருக்கியா வெண்ணிலா? ஆ, அது காலையில இளநீ குடிச்சேன் அத்தை. யார் கொடுத்தா? நலங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாதுன்னு அம்மா தான் இளநீ குடிக்க கொடுத்தாங்க. இப்படியே நீ நலங்குல வந்து நின்னா என்ன ஆகும்? சரி, நீ உட்காரு, நான் அதோ வரேன். இரு. சாமி, என் மருமகளுக்கு தெரியாம அவளுக்கு யாரோ ட்ரிங்க்ஸ் கொடுத்திருக்காங்க. அவளும் உன் சன்னதிக்குள்ள வந்துட்டா. அவளை மன்னிச்சிடு. வெண்ணிலா, இந்தா இத குடி குடி. இன்னும் கொஞ்சம். நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நலங்கு வைக்கும் போது கூட்டிட்டு போறேன்.